ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான நாகபந்தம் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பிரம்ம கமலம் அப்படின்ற ஒரு கோல்டு ஃபிளவர் இருக்குதுங்க. அந்த கோல்டு ஃபிளவர் யார்கிட்ட இருக்குதோ அவங்க நினைச்சா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பிரம்ம கமலம் பாதுகாப்பா ஒரு கோயில்ல இருக்கு. அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தீய சக்தி முயற்சி செய்யுது. அதோட முயற்சியின் காரணமா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பிரம்ம கமலம் அப்படின்றது மர்மமான முறையில காணாம போகுது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பூமியில பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நாள் பார்த்து தான் ஆகணும், கரெக்டா? ஆனா அசுரர்கள் மட்டும் இந்த மரணத்தை வென்று இந்த உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில அழிஞ்சே போயிட்டாங்க. கலியுகத்துல கூட பல மனிதர்கள் மரணத்தை வெல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. மனிதர்களை படைக்கிறதும் கடவுள் தான், மனிதர்களோட உசுரை எடுக்கிறதும் கடவுள் தான் அப்படின்ட்டு. இப்ப இந்த கதை 1962 தொடங்குதுங்க. ஜுல்ஃபி மற்றும் டெஸ்லா அப்படின்ற இரண்டு ஆங்கிலேயர்கள் ஹிமாலயாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மர்ம குகைக்குள்ள கயிறை கட்டி இறங்கிட்டு இருக்காங்க. 1700கள் காலகட்டத்துல அப்தலி அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காருங்க. அந்த பொருளை இந்த இடத்துல தான் வச்சிருக்காரு அப்படின்ற ஆதாரத்தை பிரபாகர் அப்படின்ற ஒரு நபர் ரிசர்ச் பண்ணி அவருடைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்டோட குறிப்புகளை வச்சு அந்த பொருளை தேடி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஜுல்ஃபியும் டெஸ்லாவும் அந்த குகைக்குள்ள இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க அந்த குகைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழையும் போதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே சில பேர் இந்த இடத்துக்கு அந்த பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க யாருமே உசுரோட வெளியில போலங்க. உள்ள கொடிய விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் உள்ள வந்தவங்களை கொத்தி சாவடிச்சிருக்குது. அவங்க அந்த இடத்துல இறந்து போய் அவங்களோட எலும்பு கூடுகள்லாம் அங்க இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த கொடிய விஷம் உள்ள பாம்புகள் கிட்ட இருந்து இவங்க எப்படியோ தப்பிச்சு ஆளுக்கு ஒரு திசையில அந்த பொருளை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜுல்ஃபி போன பாதையில தான் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அது என்னன்னா, மர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு டீமனுங்க. அவனுடைய சாபத்தினால அவன் அந்த மரத்துல அடைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. ஜுல்ஃபியை பார்த்த உடனே ஜுல்ஃபியை அந்த மர வடிவில் இருக்கக்கூடிய டீமன் பிரைன் வாஷ் பண்ணுது. உன்னோட லட்சியமும் என்னோட லட்சியமும் ஒண்ணுதான். நீ இங்கிருந்து போ, பிரம்ம கமலம் அப்படின்ற அந்த அஸ்தியை எப்படியாவது எடுத்துட்டு வா. அந்த பிரம்ம கமலம் அப்படின்ற அஸ்தியை வச்சுதான் நாகபந்தம் அப்படின்ற ஒரு கதவை திறக்க முடியும். அந்த கதவு மட்டும் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சிரும். நானும் இந்த சாபத்துல இருந்து விடுபட்டு அப்புறம் ஒரு உருவமா வெளியில வருவேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரி அது பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து டெஸ்லா பாத்துறாரு. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாலே தெரியுது அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஜுல்ஃபி பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாரு. நாம இந்த விஷயத்தை போய் வெளியில சொல்லி ஆகணும். அந்த பிரம்ம கமலத்துக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமானது. அந்த பிரம்ம கமலம் மட்டும் இவங்க கைக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த உலகமே சர்வ நாசமாயிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட டெஸ்லா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போறாரு. அங்க கட் பண்ணா மியூசியம் மாதிரியான ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட தொல்லியல் பொருட்களை எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாருங்க, இங்க இருக்கிற தொல்லியல் பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்து டீகோட் பண்ணி அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் டைமே பத்தாது. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு திறமையான ஒரு ஆர்காலஜிஸ்ட் ஈஸியா டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பேர் தான் பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் அப்படின்ற நபரை இன்ட்ரோ பண்றாங்க. மீடியாக்காரங்க கேக்குறாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஏகப்பட்ட விஷயங்களை டீகோட் பண்ணி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையிலயும் ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கே, அதை பத்தி அப்படின்னு கேட்ட உடனே ஒரு டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் அதற்கு ஆன்சரும் பண்றாருங்க. தொல்லியல் குறிப்புகள்ல இருந்து சில விஷயங்களை இவர் கேதர் பண்ணதன் மூலமா கடவுள் பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் பிரம்ம கமலம் அப்படின்ற ஒரு ஃபிளவர் வடிவில் ஒரு கோயில்ல வச்சிருக்கிறாராம். அந்த கோயில் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியலையா. இது வரைக்கும் அவர் எவ்வளவு விஷயங்களை டீகோட் பண்ணியிருக்கிறாராம். ஆனா அந்த ஃபிளவர் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் இது நாள் வரைக்கும் டீகோட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 30 வருஷம் உழைப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கொட்டியுமே இது ஒரு ஃபெயிலியரா தான் இருக்குது. இது என்னோட ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. இது மாதிரி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச நிறைய பேர்த்தோட ஃபெயிலியரா தான் இருக்கு அப்படிங்கும் போது அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா சார் அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்க அதுக்கு பிரபாகர் பதில் சொல்றாரு, இருக்கு. 1700கள் காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் சுல்தான் ஒருத்தர் அந்த பர்டிகுலர் கோயிலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறாருங்க. அப்ப அந்த சுல்தானோட மந்திரி பாத்தீங்கன்னா அந்த கோயில் எங்க இருக்கு, அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற பாதையை ஒரு புத்தகமா எழுதி வச்சிருந்தாரு அப்படின்றத கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கல்வெட்டு மூலமா இவர் டீகோட் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. இந்த பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருதுங்க. அந்த போன் கால்ல டெஸ்லா தான் பேசுறாரு. டெஸ்லா ரொம்ப அர்ஜென்ட்டா பிரபாகரனை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை சொன்ன உடனே பிரபாகரும் டெஸ்லாவை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாருங்க. டெஸ்லா அந்த குகையில இருந்து எப்படியோ தப்பிச்சு பிரபாகரனை மீட் பண்றதுக்காக வராருங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னு நமக்கு தெரியல. உடனடியா இவங்க பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு போறாங்க. பிரைம் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட பிரைம் மினிஸ்டரை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க எல்லாருக்குமே தான் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணணும் அப்படின்ற அர்ஜென்சி இருக்குது. நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தொல்லியல் சம்பந்தமா அவர்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது ஆர்கியாலஜி சம்பந்தமா என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வந்தாலும் அது இந்த நாட்டுக்கு பெருமையை தான் சேர்க்குமே தவிர பொருளாதாரத்தை உயர்த்தாது. அதனால அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. உடனே இந்த டெஸ்லா சொல்றாரு, இல்ல நான் சொல்ல போற விஷயம் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை பயங்கரமா உயர்த்தும். இங்க பாருங்க நான் என்ன விஷயமா பேச வந்திருக்கேன்னு பேக்குல இருந்து அந்த புக்கை எடுக்கிறாரு பாருங்க. நம்ம பிரபாகரனுக்கே
பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த புக்கை தேடி தான் இவர் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அந்த புக் பாத்தீங்கன்னா இப்ப டெஸ்லா கையில கிடைச்சிருக்குது. உடனே பிரைம் மினிஸ்டரோட மேனேஜர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது நாளைக்கு காலையில 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கே வர சொல்லிடுறாருங்க. இப்ப டெஸ்லாவும் பிரபாகரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹெவியா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு குட்டி பொண்ணு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இந்த பொம்மை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்போ இந்த டெஸ்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்க நீங்களே பாத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொம்மையை வாங்கிட்டு இவர் அதிக பணம் கொடுக்குறாருங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப இந்த டெஸ்லா பிரபாகர் கிட்ட சொல்றாரு கூடி சீக்கிரம் இந்தியா பொருளாதாரத்துல உயர்ந்துரும் அப்படின்ட்டு. இப்ப நேரா சர்ச்சுக்கு போறாங்க. டெஸ்லாவை டிராப் பண்ணிட்டு உன் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பிரபாகர் கிளம்பிடுறாருங்க. சர்ச்சில் டெஸ்லாவோடைய பொண்ணான ரியா இருக்கா. அதே சமயம் டெஸ்லாவோடைய மனைவி இருக்காங்க. அவங்க 2வது குழந்தைக்காக பிரெக்னெண்டா இருக்காங்க. ரியா கிட்ட பர்த்டே விஷஸ் சொல்ல என் கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்க அப்பதான் தெரிய வருது அந்த கிஃப்ட் அவர் கார்லயே மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் ஆனா மறந்துட்டேன், பரவாயில்ல விடு நான் வேற ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படிங்கும் போது சரிப்பா வாங்க அப்படின்னு அவ சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம டெஸ்லா பாத்தீங்கன்னா சர்ச் ஃபாதர் கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வா அந்த கூண்டுக்குள்ள உட்காரு அப்படிங்கும் போது டெஸ்லாவும் பேச ஆரம்பிக்கிறாருங்க. நான் ஜுல்ஃபியை நம்பி ஒரு பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்துக்கு நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கூண்டுக்குள்ள கீழே தரையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த சர்ச் ஃபாதர் கத்தியால குத்தப்பட்டு செத்து கிடக்குறாருங்க. அவர் கொன்னது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லங்க, ஜுல்ஃபி தான். அவனோட அடியாட்கள் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஜுல்ஃபி இப்ப நல்லவனா இல்லங்க, நெகட்டிவ் எனர்ஜியோட இம்பாக்ட் காரணமா இப்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருக்கிறான். அவனுக்கு இப்ப அந்த புக் தேவைப்படுது. அந்த புக்ல தான் அந்த பிரம்ம கமலம் எந்த கோயில் இருக்கு, அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கு. அதனால அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஆனா டெஸ்லாக்கு தெரியும் ஜுல்ஃபி கையில போச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா இந்த பிரபஞ்சமே சர்வநாசமாயிரும் அப்படின்ட்டு. அதனால அந்த புக்கை தரமாட்டேன் அப்படின்றான். இவங்களை அடிச்சு அந்த பேக்குள்ள இருக்கக்கூடிய புக்கை எடுத்துடலான்னு பார்த்தா பேக்குள்ள புக் இல்ல. அந்த புக் எங்க அப்படின்னு கேட்டு டெஸ்லாவையும் அடிக்கிறான், டெஸ்லாவோட மனைவியும் அடிக்கிறான். ஆனாலும் டெஸ்லா சொல்றதா இல்லங்க, அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை காப்பாத்தணும்னு அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஜுல்ஃபி சொல்லிடுறான் உங்க அப்பா அந்த புக்கை கொடுத்துட்டாருன்னா விட்டுருவேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம டெஸ்லா பாத்தீங்கன்னா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாரு. அடுப்பான ஜுல்ஃபி அவன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய கன் எடுத்து இந்த பொண்ணு பார்த்து ட்ரிகர் பண்றான். இந்த பொண்ணு செத்துட்டாளா அப்படின்றத நம்ம கிட்ட காட்டல, இத சஸ்பென்ஸா வச்சு இப்ப வேற ஒரு கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒரு கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குதுங்க. மானசா அப்படின்ற ஒரு பொண்ணோட குடும்பத்தினர்கள் தான் அந்த திருவிழாவை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. மானசாவை பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தோல்ல தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. மானசாவோட அண்ணன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடைய வளர்ப்பு பிள்ளை தான். ஆனா வளர்ப்பு பிள்ளைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காருங்க. மானசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன்னா உசுருங்க. அந்த நிகழ்ச்சியில வச்சு மானசாவோட அம்மா சொல்றாங்க மானசாவை மானசா காதலிக்கக்கூடிய பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரதுக்கு சம்மதம் அப்படின்ட்டு. உடனே ஆப்போசிட்ல இந்த மானசாவோடைய தாய் மாமா ஃபேமிலி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது நீ எப்படி வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மானசாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நானும் குடும்பத்துக்குள்ள தான் என் பொண்ணை கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா என்ன பண்றது மானசா தான் காதலிச்சிட்டாலே, மானசாக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே நியாயம் அப்படின்னு சொல்ல மானசாவோட அத்தை சொல்றாங்க உங்க புருஷன் ஏகப்பட்ட கடன் எங்க கிட்ட வாங்கியிருந்தான், அந்த கடனை நீங்க திருப்பி கொடுக்க முடியாம இருந்தீங்க, நீங்க பொழைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை என் கணவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு, நீங்க பொழைச்சு மேல வந்துட்டீங்க, நாங்க ஒண்ணு காசை திருப்பி கேட்கலையே, உங்க பொண்ணத்தானே கட்டிக்கணும்னு கேட்கிறோம் அப்படிங்கும் போது ஹீரோ தலையிடுறாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா மனசுக்கு பிடிக்காத கல்யாணம் நிலைக்காது இல்லையா, அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குது, அது சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருக்காங்க, அதை எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்க யாருக்கு யார் அத்தை, நீயே ஒரு அனாதை பையன், நீ இந்த குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாத அப்படின்னு ஹீரோவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ மேல கைய வச்சிடுறாங்க. இதுல கடுப்பான ஹீரோவோட தங்கச்சி மானசா இருக்கா இல்லையா, யாரு மேலடா கை வைக்கிறான்னு பலாரும் ஒரு அற விட்டுறாங்க. எங்க அண்ணனை தட்டி விட்டதுக்கே கையோங்கிறவன் நானே, எங்க அண்ணன் மேல கை வச்சேன்னு வைங்க சங்கு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதே சமயம் மானசாவோடைய அம்மா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க, இவன் என் பையன், என் உசுரு, மானசாவுடைய அண்ணா, உன குறை சொல்றதோ எதிர்த்து பேசுறதோ யாரும் வச்சுக்க கூடாது, அதை மீறி யாராவது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் கட்டாயிரும் அப்படின்னு சொல்லி தாம்பூல தட்டை எடுத்து தாய் மாமா ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த தாய் மாமா ஃபேமிலியில ஒரு வில்லன் இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு அசல் வந்துருச்சு ஆனா இன்னும் வட்டி வரல அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சோகத்தோட அருவி மேல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு மானசாவும் மானசாவோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க சாப்பாடு எடுத்துட்டு. ஏன்னா இப்படி வந்து டல்லா உட்காந்துக்கிட்டு இருக்க, முத நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்றாங்க. ஆனா அவர் சாப்பிட மாட்டேன்றாரு. பாய் ஃப்ரெண்டு நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல மானசாவும் ஊட்டி விடுறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு இந்த மாதிரிலாம் ஒன்னு அவங்க பேசிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, அதை விட்டுட்டு எங்க 2 பேருக்கு கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கிறதுன்றத பத்தி யோசி அப்படிங்கும் போது மானசா சொல்றாங்க எனக்கெல்லாம் ஊரையே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் கிடையாது, எங்க அண்ணன் ஒருத்த முன்னாடி கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மானசா தான் அண்ணன் மேல உசரையே வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இங்க இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டே இருப்ப, வா போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது இல்ல நீங்க போங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. தாய் மாமா வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தாய் மாமாவோட மனைவி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கோயில நடந்த அவமானத்தை நினைச்சு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஏன்னா பேசுனது உங்க அக்கா தானே அப்படின்ற மாதிரி மாமாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. தாய் மாவும் பயங்கர டென்ஷனோட அமைதியா வந்து உட்கார்றாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. தாய் மாமா கிட்ட இவர்
இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. இன்னைக்கு கோயில்ல நடந்த விஷயம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா மானசாவை பொறுத்த வரைக்கும் காதலிச்சிருக்கிறா, அது மட்டும்தான் அவளுடைய தப்பு. மத்தபடி நம்ம மேலையும் உங்க மேலையும் அளவு கடந்து அன்பை வச்சிருக்கிறா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் வரல அப்படின்னா சபை நிறையமா என்ன வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட தாய் மாமாவோட பையன் உள்ள இருந்து வெளியில வந்து ஹீரோவை அடிக்கிறான், பிரச்சனை பண்றான். ரொம்ப தரகுறைவா பேசுறாங்க. உடனே ஹீரோ அடிக்கிறதுக்காக கையோங்கிறாரு. ஆனா அடிக்க மாட்டாரு. என் தங்கச்சிக்காக நீங்க என்ன வேணாலும் என்ன பேசுங்க, நான் தாங்கிப்பேன். அதே சமயம் நான் இறங்கி வந்தேன் அப்படின்றதுக்காக தரகுறைவா பேசிட்டு இருந்தீங்கன்னா தலை இருக்காது பாத்துக்கங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறாருங்க. போய் போட்ல படுத்துக்குவாரு. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ சில நாகப்பாம்புகள்லாம் இவரை சூழ ஆரம்பிக்குதுங்க. இவரை சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவுங்க. ஹீரோக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விசித்திர கனவு வந்தது அப்படின்னு புரியாம யோசனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா ஸ்ரீரங்கபுரம் அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களா இருந்துட்டு இருக்காங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அழகா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு குருஜி வராருங்க. அந்த குருஜி காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டு பெண் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவ பேரு பிரியா. இவ வந்துட்டு உங்ககிட்ட வேதம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறா அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான விஷயம் என்னன்னா அது வேதம் தான். அந்த வேதங்களை கத்துக்கிறதுக்கு நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த குருஜி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிய குருஜி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பிரியா கேட்க, அது வந்து ஒரு சாவி, கோவில்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை ஓபன் பண்றதுக்கான சாவி. இப்பதானே நீங்க வந்திருக்க, போக போக எல்லாத்தையும் பார்க்க நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற அம்மா சொல்றாங்க. காலையில பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நேரா கோயிலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த ஊர் ஜமீன்தார் இருக்கிறாருங்க. அவரும் குருஜிக்கு வணக்கம் வைக்கிறாரு. நேரா கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போறாங்க. இந்த சாவியை வச்சு ஓபன் பண்றாங்க. ஓபன் ஆகுது. கருவறைக்குள்ள சுவாமி படுத்த நிலையில அருள் தந்துகிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் திரைய மூடி சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சு மக்களை பிரார்த்தனை பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. சாதாரண ஆள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அரசியல்வாதி வரைக்கும் எல்லாருமே வந்து சகஜமா இங்க பிரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கோவில்ல பெரிய லெவல்ல வந்து பூஜை எல்லாம் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜமீன்தார் சொல்றாரு, பரம்பரையா இந்த கோவில் வந்து எங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருந்தாலும் குருஜி நீங்க வந்து இந்த வாட்டி தலைமை எடுத்து பூஜை எல்லாம் பண்ண போறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்ல, இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குருஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பிரியா போயிட்டு இந்த குருஜி கிட்ட டவுட் கேக்குறாங்க. ஏன் சுவாமி இங்கதான் சுவாமிக்கு தினமும் அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறமே, அதை தாண்டி ஸ்பெசிபிக்கா ஏன் கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க தாமரைக்கு நீங்க வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பெருசா கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, குருஜி சொல்றாரு, இந்த பூஜை இந்த அலங்காரம் இதெல்லாம் வந்து ஆடம்பரத்துக்காகவோ பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் பண்றது கிடையாது. இது கடவுளுடைய ஆத்ம திருப்திக்காக. இந்த உலகத்துல மக்கள் எல்லோருமே பிரிவினையை உண்டாக்கிக்கிட்டு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு அமைதியின்மையை உருவாக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ மக்கள் எல்லாரும் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்வாழ்வா வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை அந்த கோல்டன் ஃபிளவருக்கு நாங்க பண்றோமா அப்படின்னு சொல்ல, இதை தாண்டி அந்த கோல்டன் ஃபிளவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை நான் சொன்னா நீ கட்டுக்கதைன்னு தான் சொல்லுவேன், நான் சொன்னா கரெக்டா இருக்காது. இந்தாமா பார்வதி, பிரியாக்கு இந்த பிரம்ம கமலத்தோட ஹிஸ்டரியை சொல்லிரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் பார்வதி சொல்றாங்க, 17ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் பாத்தீங்கன்னா இடிஞ்ச நிலையில இருந்திருக்குதுங்க. சோ அப்ப ராஜாவா இருந்தவர் இந்த கோயிலை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அதற்கான கல் எடுக்கிறதுக்காக இமயமலைக்கு போயிருந்திருக்காருங்க. அப்படி இவர் கல் எடுத்துட்டு வரும்போது இவரோட பிரார்த்தனை எல்லாத்தையும் பார்த்து ஒரு நாகசாது இந்த பிரம்ம கமலத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் இந்த பிரம்ம கமலம் இங்க வச்சு பூஜை பண்ணப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பார்வதி சொல்றாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க குருஜி, நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு பிரியா சொல்றா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாமா, இந்த ஜெனரேஷன் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டா மட்டும்தான் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்றாருங்க. இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய குடும்பத்தார்களும் வராங்க அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக. அந்த பூஜை பாத்தீங்கன்னா நல்லபடியா தொடங்கப்படுது. ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலே திருவிழா கோலத்துல இருக்குது. நல்லபடியா பூஜையும் நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த குருஜியும் ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுல போய் படுத்துறாருங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரியா தூங்கவே இல்ல. ராத்திரி திருட்டுத்தனமா பிரியா வீட்டுல இருந்து எழுந்திருக்கிறா. அந்த வீட்டு பூஜை அறைக்குள்ள தானே அந்த கர்ப்ப கிரகத்தை திறக்கிறதுக்கான சாவி இருக்கு. அதை எடுத்துட்டு கோயிலுக்குள்ள நுழையறா. அந்த டைம்ல கோயில்ல ஆள் நடமாட்டமே இல்லங்க. நேரா போய் அந்த கர்ப்ப கிரகத்தை ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த கோல்டன் லோட்டஸ் ஃபிளவரை தூக்குறா. அந்த ஃபிளவருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குங்க. அது வந்து ஒரே தங்கத்தால ஆனதா இருக்கும். அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பிரபாகர் வராருங்க. அவரு கையில இந்த கோல்டன் லோட்டஸ் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவரு கார்ல கிளம்புறாரு. அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய பாம்புங்க எல்லாம் ட்ரிகர் ஆகி இந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த காரை பயங்கரமா இந்த பாம்புங்க ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருதுங்க. இந்த கார் பயங்கரமா ரோல் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு அருவி பக்கத்துல விழுந்துருது. அந்த காரோட இடிபாடுகளுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு இந்த பிரபாகர் உயிரோட வெளியில வராருங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த பிரம்ம கமலம் அப்படின்ற அந்த தங்கம் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த தங்கத்தை தொட விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் நாகப்பாம்பு காவ காக்குதுங்க. அப்பதான் இவர் கூட இருக்கக்கூடிய டிரைவர் கன் எடுத்து ஷூட் பண்றாரு. அதை பார்த்ததும் அந்த நாகப்பாம்பு அந்த டிரைவரை கொல்றதுக்காக கிட்ட போது இந்த கேப்பை பயன்படுத்தின
பிரபாகர் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரம்ம கமலத்தை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இவர் பறக்கிறதுக்காக பிளேன் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருப்பாருங்க. அங்க பைலட்டோட அந்த பிளேன் நின்னுக்கிட்டு இருக்குது. ரொம்ப வேகமா போய் எப்படியோ அந்த பிளேன்ல ஏறிக்கிறாரு. அந்த பாம்புனால இதுக்கு மேல அந்த பிளேன்னால ஏற முடியல. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த பிளேன் பறக்கும் போது மேல ஒரு கழுகு ஒன்னு சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. அந்த கழுகு இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஆனாலும் இந்த பிளேன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிளேனோட ஃபேனை அது டேமேஜ் பண்ணி விட்டுருது. வானத்துல பறக்கும் போதே அந்த பிளேன் எரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த பிளேன் நேரா கீழே விழ ஆரம்பிக்குது. பார்த்தா கீழே வந்து ஒரு பெரிய சைஸ் அருவி இருக்குதுங்க. பாகுபலி படத்துல ஒரு பிரம்மாண்டமான அருவி இருக்கும். அந்த அருவிக்கு மேல வந்துட்டு ஒரு சின்ன மரம் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல போய் இது கிராஷ் ஆகி அந்த மரத்துல முட்டி நிக்குதுங்க. பிளேன் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் நகரவே இல்ல. அந்த பிரம்ம கமலம் இன்னும் அந்த பிளேனுக்குள்ள தான் இருக்குது. அங்க கட் பண்ணா ஹீரோவோட அத்தை இருக்காங்க இல்லையா, அதாங்க தாய் மாமாவோட மனைவி. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவரை நான் தம்பினே சொல்றேன். இந்த தம்பி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வில்லனிசமானவருங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பட்டணத்துல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பைரவகோணம் அப்படின்ற இடத்துக்கு படகுல கூட்டிட்டு போக சொல்லி நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண போற அந்த மாப்பிள்ளை கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா அங்க போனவங்க இது வரைக்கும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. அதனால அந்த ஆபத்தான இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். இவங்களையும் போவானு சொல்றேன். ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப தம்பி சொல்றாரு இவங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க நம்மளையே அங்க கூட்டிட்டு போக சொல்றாங்க. அங்க கூட்டிட்டு போனா நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீ மட்டும் கூட்டிட்டு போன அப்படின்னா அந்த பணத்தை வச்சு கடனை எல்லாம் அடைச்சிடலாம். உன் தங்கச்சியோட கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தலாம். நீயே யோசிச்சு ஒரு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசனை பண்றாரு. ஆனா மாப்பிள்ள வேண்டாம், ரிஸ்க் இருக்கு அப்படின்றாரு. ஆனாலும் ஹீரோ தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. இந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு போட்ல போய்கிட்டு இருக்காரு. என்ன ரீசனுக்காக அங்க போகணும்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்க இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பிரம்ம கமலம்னு ஒன்னு இருக்குது. அது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அதை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோ வியந்து போவாரு பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இவரு அசால்ட்டா பதில் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. என்னடா நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பிறந்ததுல இருந்தே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா ஒரு இடத்துல எலும்பு கூடுகளை எல்லாம் வச்சு இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு நீ போ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பிரஷர் போடுறாங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அதை கடந்தும் போக ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா ரெண்டு பக்கம் இருக்கிற காட்டுவாசிங்க எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடியாட்கள் ஷூட் பண்றதுக்காக கன் எடுக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு அவங்களை ஷூட் பண்ண வேண்டாம், அவங்க மனுஷங்க தான், காட்டுவாசிங்க தான், அவங்க அடிச்சாலே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு விரட்டி விட்டுறாருங்க. அவங்க குத்துன அம்புகள் எல்லாம் வெறும் மயக்க மருந்து தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன அந்த பிரம்ம கமலம் தானே வேணும், எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் சரி நான் எடுத்து தரேன் அப்படின்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போறாருங்க. பார்த்தா இவங்க பிளேன் கிராஷ் ஆன இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. அந்த பிளேன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தொங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவே ரிஸ்க் எடுத்து அந்த பிளேன் கிட்ட போறாரு. ஒரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த பிளேன் இந்த பக்கம் அந்த பக்கமும் ஆடுது. இப்படியே கஷ்டப்பட்டு அந்த பிளேனோட ஃப்ரண்ட் சைடு போயிடுறாரு. கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பிரம்ம கமலத்தை எடுக்கலான்னு பார்த்தா கமலத்தை பாம்புங்கள்லாம் சேர்ந்து காவ காத்துக்கிட்டு இருக்கும். இவர் கை நீட்டி அந்த பிரம்ம கமலத்தை எடுக்கலாம்னு நினைப்பாருங்க. ஒரு பாம்பு இவரை பார்த்து கொத்துற மாதிரி வரும் பாருங்க. டக்குன்னு கையை எடுத்துருவாரு. அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய அருவியில இருந்து கீழே விழுந்துருவாருங்க. கூடவே அந்த பிரம்ம கமலமும் கீழே விழுந்துரும். இதை கவனிச்ச அந்த அடியாட்கள் பாத்தீங்கன்னா இந்த அருவியில கயிறை கட்டி கீழே இறங்குங்கடா, அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த அடியாட்கள் அந்த தண்ணிக்குள்ள இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய முதலைங்கெல்லாம் கண்முடிச்சு இந்த அடியாட்களை ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ணி சாவடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த முதலைங்க கூடயும் சண்டை போட்டு எப்படியோ தப்பிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்ம கமலம் தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கலான்ட்டு போவாரு. இவருக்கு திடீர்னு அவரோட முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் ஒரு மாதிரி வர ஆரம்பிக்குங்க. டக்குன்னு அன்கான்சியஸ் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அலை அடிச்சுட்டு வந்து இவரை கரைக்கிட்ட சேர்த்துரும். இவரு கரையில மயங்கி கிடப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம பார்வதி வருவாங்க. ஹீரோவை எழுப்புறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு குகை மாதிரியான இடத்துக்கு தூக்கிட்டு போய் அங்க வச்சு நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பவும் நம்ம ஹீரோடைய கனவுல இவரை சுத்தி சுத்தி பாம்புங்க வர மாதிரி கனவு வருங்க. டக்குன்னு கண்முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம பார்வதி தான் இருப்பாங்க. பார்வதியை ஹீரோக்கு ஞாபகம் இருக்குதுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கபுரத்துல பூஜை நடந்துட்டு இருக்கும்போது இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. ஒரு முறை பார்த்ததுக்கு இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு காதல் பார்வையில பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஜுல்ஃபி பாத்தீங்கன்னா அந்த டீமனை மீட் பண்றதுக்காக போறான். அந்த டீமன் கேக்குது அந்த பிரம்ம கமலத்தை நீ ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ரீச் பண்ணல அப்படிங்கும் போது காலம் எப்படி உன்னை என்கிட்ட வந்து சேர்த்துச்சோ அதே மாதிரி உன்னை பிரம்ம கமலத்துக்கிட்டையும் ரீச் பண்ண வைக்கும். அந்த வாய்ப்பை நீ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிராத. அது மட்டும் இல்லாம வரப்போற பௌர்ணமி தான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி சான்ஸா இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு உருவம் கிடைச்சிரும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தோட அசைக்க முடியாத சக்தியா மாறிடலாம் அப்படின்னு சொல்ல நீ கவலையே படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுல்ஃபி அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட பார்வதி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கோயில்ல அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த கோவில்ல இருந்த பிரம்ம கமலம் அப்படின்றது மர்மமான முறையில காணாம
போயிடுச்சு. இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே குருஜியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குருஜியோட தலைமையில தானே அந்த பூஜை நடந்தது, இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பூஜையை ஒப்படைச்சா இவரே கடைசியில அந்த பிரம்ம கமலத்தை திருடிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு என்ன அந்த பிரம்ம கமலம் தானே, நான் அது எங்கன்னு நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் நான் வந்தேன். சோ வந்த இடத்துல தான் உன்னை பார்த்தேன், உதவி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோடைய குடும்பம் அந்த இடத்துக்கு வராங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ எங்க போன அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப தங்கச்சியோட மாப்பிள்ள சொல்றாரு, இந்த பொண்ணு தான் இவனை காப்பாத்துச்சு, இந்த பொண்ணு மட்டும் இல்லனா இவன் உயிரோடயே வந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு. உடனே குடும்பத்தினர்கள்லாம் பார்வதிக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தங்கச்சிக்கான திருமண ஏற்பாடு பண்றாங்க. ஆட்டம் பாட்டம்னு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த அத்தை பையன் என்ட்ரி கொடுக்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரமாரியா வெட்டுறான். அதுவும் குறிப்பா தங்கச்சியோட மாப்பிளைய கொன்னே போட்டுட்டான். அதோட மட்டும் நிறுத்திக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோ அடிக்கிறாரு, பண்றாரு, ஆனா ஒண்ணுமே முடியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அத்தையே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க பையன் அவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருப்பான் அப்படின்ட்டு ஹீரோ கையாலேயே நீ அவனை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வெட்டி வீச ஆரம்பிக்கிறாருங்க. அத்தையோட தம்பி இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துக்கு இந்த ஜுல்ஃபி என்ட்ரி கொடுக்குறான். அடியாட்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை சங்கிலியால கட்ட ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தினர்களை டார்ச்சர் பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜுல்ஃபிகர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. ஆனா ஜுல்ஃபி என்ன சொல்றானா, அவன் மறுஜன்மம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, அவன் மறுஜன்மத்துக்கான நோக்கமே அந்த பிரம்ம கமலத்தை அடையணும் அப்படின்றது தான். அந்த பிரம்ம கமலம் எங்க அப்படின்னு கேட்டு இவங்க குடும்பத்தினர்கள் ஒவ்வொருத்தங்களையா கொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கண்ணால பார்த்த நம்ம ஹீரோ பயங்கர கட்டுப்பாய் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெட்டி வீச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜுல்ஃபிக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த ஜுல்ஃபியை கொல்லலான்னு கிட்ட போகும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க கத்தியால குத்துறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா இந்த பார்வதி. பார்வதி நம்ம ஹீரோக்கு இவ்வளவு நாள் நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறா. பார்வதியும் இந்த ஜுல்ஃபியோட ஆள் தான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வருதுங்க. அந்த ஹெலிகாப்டரோடைய அந்த காத்துனால மண்ணெல்லாம் கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய பிரம்ம கமலம் அப்படின்றது அந்த இடத்துல இவங்களோட கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. அந்த பிரம்ம கமலத்தை இந்த ஜுல்ஃபி எடுத்துட்டு சாப்பர்ல பறந்துடுறான். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாம ஹீரோ முழிக்கிறாரு. குடும்பத்தினர்கள் எல்லாருமே அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே போய் பார்த்து பயங்கரமா அழுகுறாரு. ஒரு நாடோடியா தெரிய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு வயசானவர் ஹீரோ கிட்ட ஹீரோவோட பிறப்பிற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அந்த பிரம்ம கமலம் பாத்தீங்கன்னா தீய சக்திக்கு கிடைக்காம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்ட தான் கைஸ் இருக்குது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா காலம் பிரம்ம கமலத்துக்கிட்ட ஹீரோ கொண்டாந்து விட்டுச்சு. அடிக்கடி ஹீரோக்கு அந்த பாம்பு கனவும் வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கோவிலோட ஜமீன்தார் வீட்டுக்கு போறாருங்க. அந்த ஜமீன்தார் இறந்துட்டாரு. இந்த ஜமீன்தாரோட உறவினர்கள் கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஜுல்ஃபிகர் இருக்கிறான் இல்லையா, இந்த ஜமீன்தாரை மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்கான். அந்த பிரம்ம கமலம் அந்த கோயில தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பிரம்ம கமலத்தை எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஜமீன்தார் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல விஷயத்துக்காக உதவி கேட்டிருந்தீங்கன்னா நான் பண்ணிருப்பேன், ஆனா நீங்க கெட்ட விஷயத்துக்காக உதவி கேட்கறீங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்னு இருந்திருக்காரு. உடனே ஜமீன்தாரோட பொண்ணை கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டி மிரட்டி இருந்திருக்காங்க. வேற வழியே இல்லாம இந்த ஜமீன்தாரும் பாத்தீங்கன்னா என்னால நேரடியா எல்லாம் போய் அந்த பிரம்ம கமலத்தை எடுக்க முடியாது, கருவறையோட சாவி எப்போதுமே குருஜியோட வீட்டுல தான் இருக்கும், அந்த கருவறையை யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பிரம்ம கமலத்தை எடுத்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் பார்வதியை பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. குருஜியோட நம்பிக்கையை சேகரிக்க வைக்கிறாங்க. எல்லாரோட சந்தேகமும் பாத்தீங்கன்னா பிரியா பக்கம் போற மாதிரி பண்ணிட்டு பார்வதி தான் அந்த கருவறையில இருந்து அந்த பிரம்ம கமலத்தை திருடி இருந்திருக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ இந்த பார்வதியை தேடி போக ஆரம்பிக்கிறாருங்க. அங்கதான் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நடக்குது. ஆல்ரெடி இந்த பார்வதி குருஜியோட கால்ல விழுந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பிரம்ம கமலத்தை திருடினது அவங்க தான் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இந்த பார்வதி அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபாகர் இருக்கிறார் இல்லையா, இந்த தொல்லியல் துறையை சார்ந்தவர், அவர் வேற யாரும் இல்லங்க, இந்த பார்வதியோட அப்பா தானா. பார்வதியோட அக்கா ரேவதி, சுல்ஃபி, அப்புறம் டெஸ்லா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதனால வீட்டுக்கு வந்து போற பழக்கமெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பார்வதியோட அக்காவான ரேவதிக்கும் இந்த டெஸ்லாக்கும் காதல் அப்படின்றது உருவாயிருந்திருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரபாகர் இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனாலும் அப்பாவோட எதிர்ப்பை மீறி அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதனால அவங்க ரெண்டு பேரத்தை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு பிரபாகர் விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேருது. அது என்ன அப்படின்னா, நம்ம பார்வதியோட அக்கா ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தையோட பேரு ரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சறக்காகவே இவர் போக ஆரம்பிப்பாரு. சோ அந்த குழந்தைய காரணமா வச்சு அக்காவை அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனா மாமா மேல இருக்கக்கூடிய கோவம் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அதனால இந்த பிரபாகர் பாத்தீங்கன்னா 30 வருஷமா ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த அசைன்மெண்ட் வேலையை ஜுல்ஃபி கிட்ட கொடுத்து உன்னோட அசிஸ்டன்டா டெஸ்லா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சிருந்திருக்காருங்க. அந்த வேலையில ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா தன்னோட மாப்பிளைய அமுச்சு வச்சிருந்திருக்காருங்க. ஜுல்ஃபி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜினால அட்ராக்ட் ஆயிட்டாரு. ஆனா டெஸ்லா பாத்தீங்கன்னா அங்க இருந்த புக்கை எடுத்துட்டு தன்னுடைய மாமனாரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்லயும் இருந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வச்சு டெஸ்லாவை ஜுல்ஃபி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அப்போ கார்ல விட்டு
விட்டுட்டு போன அந்த கிஃப்ட்டை திரும்ப கொடுக்கறதுக்காக பிரபாகர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப பிரபாகரையும் பாத்தீங்கன்னா இந்த ஜுல்ஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த புக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ரியா சொல்லியிருக்கா, என்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்ட்டு. நான் கேட்கறது அந்த நாகபந்தம் புக் அப்படிங்கும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட இருந்து அந்த புக்கை வாங்கி இந்த ஜுல்ஃபி கிட்ட கொடுக்க, ஜுல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகமலம் எங்க இருக்கு அப்படின்றது அதன் மூலமா தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்வதியை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு இந்த பிரம்மகமலத்தை ஆட்டை போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அதுவும் எப்படின்னா இந்த ரியாவை கடத்தி வச்சுட்டு நீ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா இவளையும் நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். வேற வழியே இல்லாம பார்வதி அந்த பிரம்மகமலத்தை திருடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து பிளான் பண்ணி பிரம்மகமலத்தை திருடி தன்னுடைய அப்பா கையில கொடுக்க, அவங்க அப்பா வாங்கிட்டு இந்த ஜுல்ஃபி கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது தான் அந்த பிளேன் கிராஷ்ல அவர் இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பிரம்மகமலத்தை எடுக்கிறதுக்காக வந்து நடந்தது எல்லாமே நம்ம பார்த்தோமே. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ உள்ள வந்து அடிப்பாவி உன்னால என் குடும்பமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாரு, கோவப்படுறாரு. அப்போ நம்ம பார்வதி பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்றத நானே சொல்றேன் இல்லையா. அது மட்டும் இல்லாம நான் அந்த பிரம்மகமலத்தை தேடி வரும்போது தான் நீ அன்கான்சியஸான சூழ்நிலையில இருந்த, உன்னை நான் காப்பாத்தினேன். இப்ப நினைச்சிருந்தா கூட இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்க முடியும். நான் இதை சொல்றதுக்கான காரணம் மீண்டும் அந்த பிரம்மகமலத்தை இந்த கோயிலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். இந்த பிரம்மகமலம் அவங்களோட கையில இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த தீய சக்தியும் இந்த உலகத்தை கண்ட்ரோல்ல எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஒரு ஓலைச்சுவடி இருக்குதான், அதுல மந்திரங்கள்லாம் இருக்குது, இவங்களை தடுக்கிறதுக்கு அந்த மந்திரங்களும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, உடனே இந்த குருஜி அந்த ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில கொடுத்து நீ தான் அந்த பிரம்மகமலத்தை மீட்டுட்டு வருவேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலையை ஒப்படைக்கிறாருங்க. அங்கதான் இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வருதுங்க. ஆக்சுவலா இந்த பார்வதியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த பிளேன் கிராஷ்ல சாவ கிடையாதுங்க, அவர் உயிரோட தான் இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து இப்படியே தப்பிச்சிருந்திருக்காரு. அந்த பிளேன்ல இருந்தது ஒரு ஸ்கெலட்டன்ஸ் மட்டும் தான். இப்ப அந்த பிரம்மகமலம் தான் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. எங்க பொண்ணு ரியா விட்டுரு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜுல்ஃபி விட மாட்டேன்றாங்க. அந்த பிரம்மகமலத்தை எடுத்துட்டு நேரா அந்த டீமன் கிட்ட போறான். அந்த டீமன் பாத்தீங்கன்னா உருவம் எடுத்து வெளியில வருதுங்க. இப்ப அந்த பிரம்மகமலத்தை எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் இந்த பிரம்மகமலத்தை வச்சு அங்க இருக்கக்கூடிய பெரிய கதவை திறந்து பூஜை எல்லாம் பண்ணா இந்த பிரபஞ்சத்தோட ஆளுமை சக்தி எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அங்கதான் இவங்களோட பேத்தி ரியா இருக்கிறா. அவ ஓடி போய் தாத்தா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்க அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கூட நம்ம பிரபாகர் சொல்லுவாரு, அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்போது தர்மத்தை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா ஒருத்தன் வருவான், கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த சண்டையில பிரபாகர் இறந்து போயிருவாருங்க. இப்ப ரியாவை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட சண்டை போடும்போதே ஹீரோ கழுத்துல இருக்கக்கூடிய டாலரை அந்த சின்ன பொண்ணு தொட்டு பாப்பா. அப்பதான் இவங்களுக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருங்க. 1700 காலகட்டத்துல இந்த கோயில்ல பூஜை நடந்துகிட்டு இருந்திருக்குங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை எதிர்த்து போர் தொடுத்து வருவாங்க. இந்த போர் தொடுத்து வந்த அந்த ராஜா வேற யாரும் கிடையாதுங்க, பிரசன்ட்ல ஜுல்ஃபியா இருக்கிறான் இல்லையா, அவன் தான். அவனோட முன்ஜென்மத்துல அப்தலி அப்படின்ற ஒரு ராஜாவா இருந்திருப்பான். இந்த கோயில்ல தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய தங்கம் வைரோ வைடூரியங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிப்பான். அப்ப இந்த டீமன் வந்து சொல்லும், இதையெல்லாம் வச்சு ஊரத்தான் ஆள முடியும், இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னா பிரம்மகமலம் அப்படின்றது தேவைப்படும். அந்த பிரம்மகமலம் எங்க அப்படின்னு பூசாரியை மிரட்டுவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த சின்ன பொண்ணு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இமயமலையில மீட் பண்ணி இந்த பிரம்மகமலத்தை நீங்க காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. இதுதான் பிரசன்ட்ல முன்ஜென்ம ஞாபகமா உங்களுக்கு வந்திருக்கும். போன ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகமலத்தை வச்சு இந்த உலகத்தை ஆள விடாம ஹீரோ தான் தடுத்திருப்பாரு. இந்த டீமனையும் பூஜை பண்ண விடாம பண்ணிருப்பாரு. ஜுல்ஃபியோட முன்ஜென்மமான அந்த ராஜாவையும் போட்டு தள்ளி எல்லாத்தையுமே சரி பண்ணி இருந்திருப்பாருங்க. இப்ப பல வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் இவங்க மறுஜென்மம் எடுத்து இப்ப இந்த பிரம்மகமலத்தை கைப்பற்றிட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி அந்த டீமன் பூஜை பண்றதுக்காக போது வெளியே ஜுல்ஃபி காவலுக்கு இருக்கிறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் போட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த பூஜையை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் ட்ரிகர் ஆகி அந்த டீமனை அட்டாக் பண்றதுக்காக போகும். இவரும் பாத்தீங்கன்னா பூஜையை நடக்க விடாம பண்ணிடுவாருங்க. அங்க இருக்கிற பாம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கண்ட்ரோல்ல வர மாதிரி வரும். எப்படியோ இந்த பூஜையை தடுத்து பார்வதியும் ரியாவையும் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு போவாருங்க. இத்தோட இந்த படம் வரும். ஆக்சுவலா இந்த படத்தை நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியலான டயலாக்ஸ், கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் எதுவுமே தொடல. ஸ்டோரி என்ன அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை விஷுவலா பாருங்க. ஆனா கொஞ்சம் போர் அடிக்குங்க. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.